வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 190 நோக்கிய பயணம் அப்படின்ற டெஸ்ட் சீரியஸ்ல வெற்றிகரமா 40 நாளை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியா நம்ம 8ஆம் வகுப்புக்கு வந்தாச்சுங்க. இதுல 8ஆம் வகுப்பு தமிழ் புக்கு புது புக்ல வந்து 1151 கேள்வி ஆன்லைன் டெஸ்டா ரெடி பண்ணியாச்சு. அறிவியல் புக்கில் இதுவும் 8th தான், 1530 கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. சமூக அறிவியல் 8th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1379 கேள்விகள் ரெடியாக இருக்குது. ஆக மொத்தம் 4060 கேள்விகள் 100% ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன டெஸ்ட்டு எப்படி எழுதணும், எங்கே போய் இதற்கான நோட்ஸை பார்க்கணும், எங்கே போய் இதற்கான வாய்ஸ் எல்லாம் பார்க்கணும், இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் கொஷின்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்மளுடைய டெஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு சிலபஸே படிப்பீங்க. புரியலையே? அதாவது இப்போ ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலைல கரண்ட் அஃபேரும் படிப்பீங்க, அதுக்கப்புறம் இலக்கணம் தனி கவனம் கொடுத்துருக்கோம். ஏன்னா இலக்கணத்தில் 30க்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்பாங்க, அதில் ஒரு 10 கேள்விகள் இருக்கும். அதுக்கப்புறமா சமூக அறிவியலில் ஒரு 7 இருக்கும், ஒரு யூனிட்டு. அதுக்கப்புறம் சயின்ஸில் ஒரு யூனிட் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழில் ஒரு யூனிட் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக மேக்ஸு இருக்கும். மேக்ஸு கொஷின் கொடுத்துட்டு அதற்கான ஷார்ட்கட் வீடியோ நம்ம யூடியூப்லேயே போடுறோம். பாருங்கள், ஒரு நாளைக்கு இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 40 நாளாக நம்ம கொடுத்துட்டு வந்தோம். எத்தனை பேர் இதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்றது தெரியல. ஆனால் நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவாக ஆர்டரா முடிச்சிட்டுமான்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த 40 நாளில் 6th புக்கு 7th புக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 4500க்கு மேற்பட்ட கேள்விகள் முடிச்சாச்சு. சரிங்களா? அதை அழகாக ஒருங்கிணைச்சு கொடுத்துட்டேன். என்னென்னைக்கு என்னென்ன டெஸ்ட் வச்சுருந்தோம் அப்படின்றத கம்ப்ளீட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா சார்? நான் இப்போ தான் சார் இந்த டெஸ்ட்லாம் பார்க்குறேன், நான் எப்படி இதெல்லாம் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான 2 லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. இல்லை சார், நான் டெலகிராமே யூஸ் பண்ணுறது இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 9442430457. இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. கீழே டிஸ்கிரிப்ஷனில் 190+ நோக்கிய பயணம் அப்படின்னு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்கள் டிஸ்பிளே தெரிகிற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, இலக்கணம், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்னு எல்லாத்தையும் இங்கே தாங்க வைக்க போகிறோம். இதில் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாருங்களேன், 40 நாட்களில் என்னென்ன வச்சுமோ அதெல்லாம் அழகாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நான் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. இந்த 6th 7th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 15 கொஷின் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது வந்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, தமிழ் 3த்தையுமே சேர்த்தா சொல்கிறேன். 10லிருந்து 15 கேள்வி தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம வேக வேகமாக போயிட்டோம். ஆனால் 8th உள்ளே வரும்போது தான் 8th புக்கை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம். சரிங்களா? மினிமம் 20 கொஷின் கூட கேட்பாங்க. அது எக்ஸாமை பொறுத்து இருக்குது. இருந்தாலும் 30 கேள்வி வரைக்கும் கேட்கலாம். இப்போ 2 புக்காக நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அதுலேயே 15 கேள்வி தான் கேட்பான்னு வச்சுங்க. ஆனால் இதில் 30 கேள்வி வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 8th புக்குக்கு 30 நாள் ஒதுக்கியிருக்கேன். சரிங்களா? 20ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 21ஆம் தேதி வரைக்கும், அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் முடிக்கிற மாதிரி தான் ஷெடியூல் பிரித்து கொடுத்துருக்கேன். கொஷின் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணினாலும் படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இதுவே அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் போயிடுது. அதுக்கப்புறம் இப்போ 9th 10th முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் 50 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? அப்படின்னும் போது அதை இன்னும் கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் 11th 12th இருக்குது. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே முடிச்சிடணும். அப்போ தான் நம்ம எக்ஸாம் என்ன பண்ண முடியும், நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபுல்லாக முடிச்சிருந்தா தான் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். புரியுதுங்களா சார்? எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா படிக்கிறது சிரமமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னதால் தான் நாங்கள் தமிழை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ 8th புக்கா 1.5 மணி நேரங்க, 1 மணி நேரம் 45 நிமிஷம்
ஜஸ்ட்டு கேட்டாவே போதும், புக்கு முடிஞ்சிருச்சு. அப்படி வந்து அதுவும் 1 மணி நேரம் 45 நிமிஷம் நீங்கள் ஃபுல்லெல்லாம் கேட்க வேணாம். யூனிட் வைஸாக சாப்டர் வைஸாக உங்களுக்கு பிரித்தே கொடுத்துருக்கேன். அது கேட்டாவே போதும். கிட்டத்தட்ட 1505 ஒன்லைனர் இருக்குது. அதை ஃபுல்லாக படித்து கொடுத்துரும். புரியுதுங்களா? புரியுது. அது எப்படி பார்க்குறது? முதல்ல அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இங்கே டெஸ்ட்டுக்கு வருவோம். இது பாருங்களேன், இங்கே நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணோம்னே இங்கே பாருங்கள், ஒரு பச்சை கலர் பாக்ஸ் இருக்கும். 6th to 12th புதிய தமிழ் புத்தகம் ஆடியோ வடிவில் கிளிக் இயர்னு இருக்கு இல்லையா, அதை கை வைங்க. அதை கை வச்சிங்கன்னா நம்மளுடைய இதுக்கு போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இதில் இப்போ வரைக்கும் 6th 7th அப்டேட் பண்ணியாச்சு. 8th புக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அட்மின் இங்கே எதிர்க்கு எதாகான்னு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது கூட அப்டேட் பண்ணிட்டுருப்பாங்க. இது பாருங்களேன், இப்போ 6th புக்கா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், 6th புக்குன்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வாய்ஸாக படிச்சிடும். வெறும் 96 ஒன்லைனர் கொஷின். அதுவும் இங்கே பாருங்களேன், சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சாப்டரில் எங்கள் தமிழ்னு இருக்குது, அதில் நாமக்கல் கவிஞர் வராரு. வெறும் 1.31 நிமிஷத்தில் படிச்சிடும். ஓகேவா? 15 கேள்வி இருக்காது ஒன்லைனர். அதே மாதிரி 1 இல்லை 2 இல்லை உடுமலை நாராயண கவி 17 ஒன்லைனர் இருக்கும். அதை வந்து 1.25 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 சாப்டருக்கும் வெறும் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் ஒதுக்கிட்டீங்கன்னா ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதில் வந்து 7th புக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கூடவே இப்போ நீங்கள் 5 சாப்டர் கேட்டிங்களா 10 நிமிஷம், இதில் 100 கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணாவே முடிஞ்சிருச்சுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் எப்படி சார் ப்ளே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். நான் முதல்ல நோட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டெஸ்ட் பிளானுக்கு வரேன். இப்போ நான் வந்து என்ன கிளிக் பண்ணேன் அப்படின்னு கேட்டால், எங்கள் தமிழ் 6th புக்கில் சாப்டர் 1.1 எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே ப்ளே பண்ணுற மாதிரியே இல்லையான்னு கேட்க வைப்பீங்க. பட் இது வந்து நம்ம ஒரு ஃப்ரீ சர்வீஸ்ன்றதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார் இருக்கும். ரொம்ப ஸ்லோவெலாம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு முறை இப்போ 15 ஒன்லைன் இருக்குல்ல, கடைசி வரைக்கும் ஒரு முறை வந்துடுங்க. ஒரு முறை வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போங்க. ரிட்டர்ன் போனீங்கன்னா இருக்கும் பாருங்கள், இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மொபைலில் பாட்டு கேட்பல ப்ளே பட்டன், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இதை ப்ளே பண்ணால் வாய்ஸ் கேட்கும். இங்கே நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு கை வைக்கிறேன், இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். அதுவும் இங்கே 15 லைன் இருக்குல்ல, அதுதான் படிக்கும். சரிங்களா? ஸோ இல்லை எனக்கு கேட்க வேணாம்னா இங்கே படிச்சுங்க, இல்லைன்னா கேட்கணுன்னா அதையும் கேட்டுக்கலாம். எதனா பண்ணுங்கள், ஏதோ ஒன்று பண்ணால் போதும். தமிழில் 100க்கு 100 வாங்கணும், அவ்வளோதான் நம்ம டார்கெட்டு. சரிங்களா? இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி தான் 8th புக்குக்கு இதே மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எனக்கு இதெல்லாம் உள்ளே போய் தெரியல சார்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வாய்ஸ் நோட்ஸ் அனுப்பிச்சிடுவேன். அதை கேட்டுட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? தமிழுக்கு இந்த மாதிரி நோட்ஸு, மீதி ஜிகேக்கெலாம் ஒன்லைனராக தான் கொடுப்போம், கொஷின் வித் ஆன்சராக. சரிங்களா? அதுக்கு போடுறதுக்கு டைம் இல்லை. சரிங்களா? ஸோ இப்படியே இப்போ நான் பேக் பட்டன் வந்துட்டேன், மெயின் பேஜுக்கு வந்துருச்சு. இதில் வந்துட்டிங்கன்னா முதல்ல 6th புக்குக்கு இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் நீட்டாக பேஜ் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொடுத்துட்டோம். யாருன்னா டெஸ்ட் எழுதாதவங்க எழுதி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக இப்போ தான் படிக்க வரீங்க, நான் இப்போ தான் 6th ஆரம்பிக்கிறேன்னா கூட நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கணும் தான் நாங்கள் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 7th புக் வந்தாச்சு. 7th புக்கு முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த 7th புக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும். பிறகு பாருங்கள், ஸோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துக்கு ஆன்சர் கீ இருக்கும், இங்கே ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? 7th புக்கில் தான் மேக்ஸ் கூட ஆட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இதோட பேஜ் எண்டுக்கு வந்துடுறேன். சரிங்களா? இன்றைக்கி டேட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம தலை டோனி ஃபோட்டோலேருந்து 8th புக்குக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? வளவலன்னு நீட்டாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? அப்படியே வந்தீங்கன்னா 20/11/2024 இன்றைக்கிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் 13ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் ஒரு 15 கேள்வி ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு சொல் தேர்வு செய்கள், இதில் வந்து வேறு சொல் முடிஞ்சிருச்சு இத்தோட. சரிங்களா? அதுக்கடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு 10 கொஷின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8th அறிவியலில் அளவீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்லோட் பண்ணலை, டெஸ்ட்டு இன்னும் வைக்கல. சரிங்களா? அது இன்றைக்கி டெஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை, இது வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸில் வந்து இல்லையா, இதில் ஒரு 50 கேள்வி டெஸ்ட்டாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் இயல் 1ல்
47 கேள்விகள் டெஸ்ட்டாக இருக்கும். 47, 47, 48 அப்படின்னு 3 நாளைக்கு உங்களுக்கு இயல் 1 படிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா நான் முதல்லயே சொல்லிட்டேன், இதில் வந்து நம்ம 30 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இயலையே உங்களுக்கு 3 நாள் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் இங்கே பாருங்கள், எதெல்லாம் கொஷின் அப்டேட் ஆகிடுச்சோ அதெல்லாம் இந்த மாதிரி கலரில் இருக்கும். சரிங்களா? இங்கே கொஷின் எத்தனைன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலரில் கொஷின் எத்தனைன்னு வந்துருச்சுனாவே அங்கே வந்து டெஸ்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். மீதியெல்லாம் அப்படியே வெறும் பேர் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே வர வர இனிமேல் பேர் தான் இருக்கும். பேர் தான் இருக்குதுன்னா இன்னும் இதெல்லாம் டெஸ்ட் கொஷின் அப்டேட் பண்ணலை அன்னன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ நான் தெளிவாக சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு 30 நாள் கொண்டு போயிருக்கேன் பிளானை. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாள் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கும், இல்லை எந்த தலைப்பில் இருக்கும் அப்படின்றத நான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன். அப்புறம் ஷெடியூல் கொடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்துங்க, ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா போதும். நான் பாருங்கள், கரண்ட் அஃபேர் கூட சொல்லிட்டேன். மேக்ஸு கூட இன்னும் பேர் போடல. ஆக்சுவலி மேக்ஸ் வந்து பிளட் ரிலேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் கணக்கு, அதுக்கப்புறம் வயது கணக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டாபிக். இது மொத்தத்தையும் சேர்த்து முடிச்சலாம் ரீசனிங்கில் அப்படின்றது மாதிரி வச்சுருக்கேன். அது இதில் அப்டேட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இங்கே வந்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், நாங்கள் இந்த கொஷின் எடுத்துட்டோங்க. ஓகேங்களா? ரெடியாக இருக்குது. நீங்கள் எழுத வேண்டிய வேலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா இயல் 1 வந்து 142 கேள்வி, இயல் 2 141 கேள்வி, இயல் 3 124 கேள்வி. இதே மாதிரி பாருங்கள், எல்லாம் மோஸ்ட்லி 100க்கு மேலே 140க்கு மேலே தான் இருக்குது. சரி, 2 இயல் மட்டும் 100 கீழே இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் தான் 1151 கொஷின்ஸ் ரெடியாக இருக்குது 9 இயலுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த 94 82ன்னு இருக்குல்ல, இயல் 6 7 அது மட்டும் தான் 2 நாள் கொடுத்துருக்கோம். கம்மி இருக்குது, சின்னது டாப்பிக்கு. மீதி எல்லாமே 3 நாள் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது அறிவியல் புக் எடுத்துட்டிங்கன்னா அதில் மொத்தம் இயல் வந்து 22 இயல் இருக்குது. அதில் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ கொஷின் எடுத்திருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1530 கேள்விகள் எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூகவியல். இதில் வரலாறில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயல் இருக்குதுங்க. யூனிட்டு 641 கொஷின் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து புவியியல் வந்து 346 கொஷின்ஸ் வந்து 8 இயல் இருக்குது. அதில் 2 இயல் நம்ம படிக்க வேண்டியதில்லை. ஸோ 6 இயல் படித்தா போதும். அதில் 346 கேள்வி எடுத்துருக்கோம். புவியியலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 யூனிட் இருக்குது. 393 கேள்விகள் எடுத்துருக்கோம். பொருளாதாரம் அவ்வளோ முக்கியமாக இல்லை. சரிங்களா? அது ரொம்ப கேட்க மாட்டாங்க, அதனால் அதை விட்டுட்டேன். மேபி அது பார்க்கலான்னா ரிவிஷனில் பார்த்துக்கலாம். சரிங்களா? ரிவிஷன் ஒரு முறை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ அதுக்கு டெஸ்ட் கொடுக்கல. ஸோ ஆக மொத்தம் 1379 கேள்வி எடுத்து முடிச்சாச்சு. இதுக்கான ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் இவ்வளோ கொஷின் எடுத்துருக்கோன்னு மேலே உங்களுக்கு அப்டேட்டிங் இருக்கும். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? ஓகேப்பா, இப்போ நான் டெஸ்ட் எப்படி எழுதுறது அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதாவது ஒரு டெஸ்ட் பேஜ் எடுத்துக்கிட்டால் தான் அது தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நான் டெஸ்ட் பேஜுக்கு வரேன். இன்றைக்கி டேட்டுக்கு கூட அப்டேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர் எடுத்துக்கலாம். 13ஆம் தேதி கரண்ட் அஃபேர் 15 கேள்வி இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டேன். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இது டெஸ்ட் பேஜுக்கு வந்துடுதுங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 தரத்தில் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கேள்வி, மினிமம் 10 இருக்கும், மேக்ஸிமம் 15 கேள்வி இருக்கும். சரிங்களா? ஒரு 450 கேள்வி ஒரு மாதத்துக்கு படிக்கணும் அப்படின்றத நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், அங்கே வந்துட்டுமா கரண்ட் அஃபேரு. அதில் 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கை வைங்க. கை வச்சிங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கு புக்கர் பரிசு வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன நூல்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி ஒரு கொஷின் எடுத்தால் அதில் 2 கொஷின் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் எடுத்திருப்போம். கொஷின் 15 கேள்வினா அது 30 கேள்விக்கு சமம். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேங்க. ஸோ இப்போ பாருங்களேன், ஆப்ஷனே கை வச்சிட்டேன். இது கரெக்டாக தப்பாலாம் இப்போ காட்டாது. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த பிளான் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுத்துருமே அடுத்த கேள்வி காட்டும். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று கை வைக்கிறேன் பாருங்கள். அந்த ஆப்ஷன் கை வச்சா அது மட்டும் நவுந்துடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஜஸ்ட்டு இது தானே காமிக்கணும். அதனால் நான் கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒரு கொஷின் அடித்து காமிக்கிறேங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வரேன். ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கணும்னு. சரிங்களா? நீங்கள் இதே மாதிரி பண்ணாதீங்க, 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ நான் 15 கொஷின் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் கொஷினே படிக்கலை, 15க்கு 4 மார்க் வாங்கியிருக்கேன். சூப்பர்பா. ஸோ அப்படியே இங்கே கீழே வந்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு கீழே வியூ கொஷின் ஆன்சர்னு இருக்கும். அதை கை வைங்க. கை வச்சிங்கன்னா அங்கே பாருங்கள், அழகாக
கொஷின்ஸ் காட்டும். சரிங்களா? சிலருக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு மொதல் 2 கொஷின் மறைச்சிடுதுன்னுவாங்க. ஸோ அப்படி மறைச்சிச்சுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா மொபைலை திருப்பிங்க. மொபைல் திருப்பிட்டா அது மறைக்காது. சரிங்களா? பாருங்கள், எதுவுமே மறைக்கல பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டு தப்புன்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7வது கொஷின் எடுத்துக்கிட்டா இதில் ஆப்ஷன் டியில் வந்து ரெட்டில் இருக்குது. காரணம் என்னென்னா ஆப்ஷன் டி தான் 7வது கொஷின் நான் அட்டன் பண்ணேன். பட் அது தப்பாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் ரெட் கலரில் மாறிட்டு அப்போ இது தப்பாயிடுச்சு இல்லையா? அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் இருக்கும். சூப்பர். வெறும் க்ரீனில் மட்டும்தான் அது சரி. ஓகேவா? ரெட்டும் க்ரீனும் தான் அந்த கொஷின் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தப்பு பண்ண கொஷின் ரெட்லேயும் அதுக்கான சரியான விடையை க்ரீன்லேயும் கொடுத்துருக்கோம். ஏன் இந்த பிளானிங் பார்த்தா நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாம். எது எது இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் 15 எழுதி வச்சிங்கனாலும் எழுதி வச்சுங்க. இல்லை எது முக்கியமாக இருக்குதோ அதை எழுதி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த பிளான் கொடுத்துருக்கோம் கரண்ட் அஃபேருக்கு. சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர் ரொம்ப முக்கியம். 10லேருந்து 15 ஏன் சம்டைம் 20 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போது இது கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டு தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வேர் சொல் அடுத்தது இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேஜுக்கு போய்டும். 2 விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கை வைங்க. அதை கை வச்சிங்கன்னா இப்போ வேர் சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்றதும் கூடவே கொடுத்துருப்பேன். இது பாருங்கள் 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நைத்தான் அப்படின்றதுக்கான வேர் சொல் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இப்போது ஆப்ஷன் பி நைத்துன்னு கை வைக்கிறேன். கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும். இதுதாங்க தமிழுக்காக இருக்கட்டும், சயின்ஸுக்கு சோசியல் சயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த டெஸ்ட் இந்த பிளான் தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும் டெஸ்ட் பேட்டர்ன். கரண்ட் அஃபேருக்கு மட்டும்தான் இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் ஆப்ஷன் பி கை வச்சேன். கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணிவிட்டு வெல் டன் யுவர் கரெக்டுன்னு மெசேஜ் வந்துடும். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தா அடுத்த கேள்வி காட்டும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ஏ கை வைக்கிறேன். பாருங்கள், இப்போ ஆப்ஷன் ஏ கை வச்சேன். கரெக்டாக தான் க்ரீனில் காட்டும். ஒருவேளை தப்பாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும். சூப்பர்ப்பா. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ரிவிஷனுக்கு சூப்பராக இருக்கும். கடன்னு எழுதி முடிச்சிடலாம். இப்போ 4060 கொஷின் சொல்கிறேன்ல, இந்த மாதத்தில் 30 நாளில் பார்க்க போகிறேன்னு, அந்த டெஸ்ட் எல்லாம் இப்படி தான் இருக்கும். கடன்னு அடித்து பார்த்துடலாம். சரிங்களா? முதல்ல படித்து முடிச்சிடுங்க. அப்புறமா நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு, ப்ராக்டிக்ஸு, பிடிஎஃப், அது எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு ரவுண்டு அடிச்சிடணும். கரெக்டாக தப்பாக முதல்ல ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க, நம்மளால் படிக்க முடியுமா முடியாதான்றது வரும். சரிங்களா? அதனால் ஆரம்பிக்கும் போது 100 கேள்வி கேட்காதீங்க. எதுலனா ஒன்று ஆரம்பிங்கப்பா. ஒன்று 8th புக்கில் ஆரம்பி, இல்லைனா 6th புக்கில் ஆரம்பிங்க. இல்லை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. புதுசாக படிக்கிறவங்க, குழம்பினே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த 30 நாளும் கண்டினியூவாக கொடுத்துருவோம். சரிங்களா? 70 நாள் முடிச்சிட்டோம்னே நான் இதே மாதிரி வீடியோ போடுவேன் 9th புக்குக்கு. ஸோ அழகாக படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் கொடுத்தேன் இல்லையா, அந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன். அது என்னுடைய நம்பர் தான்.